பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினாராம். தேவ பிள்ளைகளே, இயேசுவானுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? அதிகாலை இருட்டோடு எழுந்து தனியாக போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறானாம். ஆம், அவர் காலைதோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீர் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலை மேல் போய் எனக்கு முன்பாக வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் அதிகாலை இருட்டோடு எழுந்து அவன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு கர்த்தர் சொன்ன அந்த மலைக்கு அவன் போகிறான். தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன்? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நீங்க அதிகாலையில் ஜெபிச்சு பாருங்களேன், அந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளா இருக்கும். நிறைய நேரத்துல இந்த அதிகாலை நேரத்துல நல்லா தூக்கம் வரும். தேவ பிள்ளைகளே, ஆக்சுவலா அதிகாலை என்பது காலை 1 மணிலிருந்து 2 மணி 3 மணி வரை தான் அதிகாலை. ஆனா நான் அவ்வளோ நேரத்துக்குள்ள எழுந்துக்குள்ள சொல்ல விரும்பல. காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கர்த்தரை பாடி துதிங்க. ஒரு அரை மணி நேரம் தேவப்பிள்ளை 1/2 மணி நேரம் கர்த்தரை பாடி துதிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் உங்கள் ஜெபங்களெல்லாம் சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் வேதத்தை வாசிச்சு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக இருக்கும். அதிகாலையில் நீங்கள் எழுதி ஜெபிக்கும் போது அதற்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களுக்கு உதவிக்கு அவர் வருவார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடிங்கள் தேவ பிள்ளை. உங்கள் வாழ்க்கையே மாறும் தேவ பிள்ளைகளே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தரை கண்டடைவார்கள். ஜெபிப்பீங்களா? காலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.